இயேசுவுக்கு அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய காலுக்கு கீழே அழகா ஊதா கலரில், பிங்க் கலரில் நிறைய பூக்கள் சின்ன சின்னதாக பூத்துருக்கு. நம்ம ஆண்டவரோட சிருஷ்டிப்பை பாருங்களேன். அவருடைய கைகளின் ஒவ்வொரு கிரியைகளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு. இந்த மாதிரியான அழகழகான காரியங்களை உண்டாக்கினவர், இந்த பூமியையும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்கினவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வர்றது இல்லையா? அழகான தென்னை மரங்கள், இந்த அழகான பூமி, நாம் இருக்கிற இந்த அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், இதையெல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு உருவாகுது இல்லையா? நம்ம ஒரு வேத வசனத்தை படிக்கலாங்களா? எல்லாரும் புதிய ஏற்பாடு எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அவர் கைகளினால் கட்டப்பட்ட, கைகளினால் உண்டாக்கப்பட்ட கோவில்களில் இந்த பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் வாசம் செய்கிறது இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன பிரதர், பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது, வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள் இருக்குது. நிறைய பேர், எல்லா கிறிஸ்தவ சகோதரர்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆராதனை பண்ணுறாங்க, விடுதலை கூட்டங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்போ எல்லாரும் சபைகளுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்ச்சு என்பது, ஆலயம் என்பது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அது ஒரு கட்டிடம். அங்கே இயேசு வாசம் பண்ணுகிறதில்லை. அங்கே தேவ ஜனங்கள் கூடி இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தை மூடுகிறது, நிரப்புகிறது, கடந்து வருகிறது. அதுபோக சகோதர ஐக்கியம், ஆண்டவர் நம்ம கூட பேசக்கூடிய வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து கடந்து வரும். இதற்காக சபை கூடி வருதல்கள் நடக்கிறது உண்டு. நம்மளை நாமளே சுத்திகரித்து கொள்ள, பரிசுத்தப்படுத்தி கொள்ள. ஒரு சபை கூடி வரும்போது, தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது அங்கே இயேசுவானவர் எழுந்தருளுகிறார். ஆனால் அந்த கட்டப்பட்ட அந்த சபையில் அது பூட்டி இருக்கும்போது இயேசு இருக்க மாட்டார். சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக விளங்கி கொள்ளணும். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஊரில் ஒரு மெயின் ரோடில் வலது புறத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கும். அங்கே மணி சத்தம் கேட்கும். வாசலில் வசனங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் ஒரு திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் எங்கள் குடும்பத்தாரோட அந்த வழியாக போகும்போது அப்படியே உள்ளே பார்ப்பேன். சில பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் என்ன உள்ளே இருக்குது, உள்ளே என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறது உண்டு. உள்ள மர பெஞ்சுகள்லாம் போட்டிருப்பாங்க, அங்கே சகோதர சகோதரிகள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. இதுக்குள்ளே தான் கடவுள் இருப்பார் போல், இதுக்குள்ளே தான் இயேசு இருப்பார் போல் அப்படிலாம் சின்ன வயசில் நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் ஒரு தெளிவு உண்டானது. சரிங்க பிரதர், கைகளால் கட்டப்படுற கட்டடங்களில் இயேசு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்தின்படியாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இயேசு வேறு எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகுது இல்லைங்களா? வேதத்திலேயே அதுக்கும் பதில் இருக்குது. நம்ம படிப்போங்களா? சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 2:10. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, சந்தோஷமா பாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறாரு, உங்களுக்குள் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்குள்ளே நம்ம கூட, நம்ம நடுவில் வாசம் பண்ணுவாராம். பார்த்தீங்களா? அப்போது கரங்களால் கட்டப்பட்ட கட்டடங்களில் ஆண்டவர் இல்லை, நமக்கு உள்ளதான் வாசம் பண்ணுறார். அவர் மகா பெரிய தேவன், பரிசுத்தமானவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன பெரிய ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா நம்ம என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? இதற்கு நாம் ஒரு வேத வசனத்தை படிக்கும்போது அதில் நமக்கு பதில் கிடைக்கும். எல்லாரும் லேவியராகமம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 11:45. நான் பரிசுத்தர் ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தர். அவரிடத்துல நம்ம ஒரு குறையும் ஒரு கரையும் பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். சரிங்களா? இப்போது நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரிய விஐபி நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். திடீர்னு வீட்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு கரையும் இல்லாமல் தொடச்சி சுத்தம் பண்ணி, அப்போ தான் சோஃபாவில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி நல்லா வீட்டை லைட்லாம் போட்டு ஸ்ப்ரேலாம் பண்ணி நல்லா வைப்போம் இல்லையா? இது ஒரு மனிதர் நம்ம வீட்டுக்கு மதிப்பிற்குரிய மனிதர் வர்றாங்கனாலே இவ்வளவு ஆயத்தங்களை நம்ம பண்ணுறோன்னா, இயேசு நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளோட வந்து நம்ம நடுவில் வாசம் பண்ணணும்னா நம்மளுடைய இருதயம் எந்த ஒரு கரையும் கபடும் இல்லாமல் பரிசுத்தமான இருதயமாக இருக்கணும். என்ன பிரதர் பண்ணணும் அதுக்கு? ஆமேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கழுவப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இயேசு உங்களுக்குள்ளே உங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ரட்சிக்கப்படலைன்னா இயேசு என் கூட இருக்க மாட்டாரா பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நீங்கள் அப்படி பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோட தான் இருக்கார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், உங்களை அவரோட கை கொண்டு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் இந்த ஞானஸ்தானம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ரத்தத்தால் கழுவப்படும் போது அவர் உங்கள் நடுவே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு தேவனாக இருப்பார். நீங்கள் அவர்களுடைய சொந்த ஜனமாக இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இயேசுவானவர் கரங்களால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் செய்பவர் அல்ல. அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் இருதயங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களை வழிநடத்த விரும்புகிற ஒரு ஆண்டவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் கரங்களினால் செய்யப்பட்ட ஆலயங்களில், கரங்களினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் செய்கிறதில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே தங்கி என் நடுவிலே வாசம் செய்ய நீர் விரும்புகிறீர். நீர் பரிசுத்தராய் இருப்பதை போல நானும் பரிசுத்தமாக இருக்க என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.